இருமல் மருந்து விவகாரம் தொடர்பாக 2.04 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை இடி அதிகாரிகள் முடக்கியுள்ளனர். இதுகுறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இருமல் மருந்து விவகாரம் தொடர்பாக ரூபாய் 2.04 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் முடக்கியுள்ளனர். $2.04 கோடி ரூபாய் மதிப்பு சொத்துக்களை வருமான வரித்துறை அதிகாரிகள் முடக்கியுள்ளனர். இதுகுறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இருமல் மருந்து விவகாரத்தில் ரூபாய் 2.04 கோடி மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் முடக்கியிருக்கின்றனர். இதுகுறித்தான முழு விவரங்களோடு எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இணைகிறார். சுப்பிரமணியன், வணக்கம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். நாட்டையே உலுக்கிய சம்பவம் இருமல் மருந்து குறித்து குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம். குறிப்பாக மத்திய பிரதேசத்தில் இந்த உயிரிழப்பு சம்பவம் என்பது நிகழ்ந்திருந்தது. சுமார் 22 குழந்தைகள் இந்த இருமல் மருந்தை குறித்து உயிரிழந்தனர். இது தொடர்பாக மத்திய பிரதேச போலீசார் தனியார் மருந்து ஆலையினுடைய உரிமையாளர் ரங்கநாதன் என்பவரை சென்னை வந்து கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த வழக்கு அமலாக்கத்துறைக்கு மாற்றப்பட்டிருந்தது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் இது தொடர்பாக தனியாக விசாரணையை மேற்கொண்டு வந்தனர். அதன் ஒரு கட்டமாக சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு ஒன்றை பதிவு செய்து இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் கடந்த அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி இது தொடர்பாக சோதனை நடத்தினார்கள். கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டது. சென்னை, காஞ்சிபுரம், அதே போல அவர் தொடர்புடைய இடங்களில் சோதனை என்பது நடத்தப்பட்டது. அந்த சோதனையில் பல்வேறு ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக தற்போது தனியார் மருந்து ஆலையுடைய உரிமையாளர் ரங்கநாதனுக்கு தொடர்புடைய கோடம்பாக்கம் வீடு உள்ளிட்ட 2 அடுக்குமாடி குடியிருப்புகளை முடக்கம் செய்து அமலாக்கத்துறை நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. 2.4 கோடி சொத்துக்களை பறிமுதல் செய்திருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை விசாரணையில் பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த விவகாரத்தில் திட்டமிட்டு குற்றத்தில் ஈடுபட்டிருப்பதை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அமலாக்கத்துறை விசாரணையில் இருமல் மருந்தில் நச்சுத்தன்மை கலந்த கலவைகள் இருப்பதும் அதை உட்கொண்ட குழந்தைகளுக்கு சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டிருப்பதும் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. பாதுகாப்பு வரம்பை மீறி இதில் கெமிக்கல் கலந்திருப்பதும் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. அலட்சியமான மற்றும் கலப்பட உற்பத்தி நடைமுறையில் மீறப்பட்டிருப்பதும் தெரிய வந்திருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. விலைப்பட்டியலே இல்லாமல் மூலப்பொருட்களை பணம் கொடுத்து வாங்கியிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. வருடந்தோறும் நடத்தப்படக்கூடிய ஆய்வுகள் தொடர்பான எந்த ஒரு ஆவணங்களும் இல்லை என்பதும் ஆய்வுகள் முழுமையாக நடத்தப்படவில்லை என்பதும் தெரிய வந்திருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மருந்து தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களை முறையாக தர சோதனை செய்யாமல் இருமல் மருந்து தயாரிக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடித்திருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 10 இடங்களில் நடத்தப்பட்ட சோதனைகள் தான் இது போன்ற ஆதாரங்கள் சிக்கியிருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.